അപ്പോൾ ഇപ്രാവശ്യം എന്താണ് അനിരുദ്ധിന് പ്രിഫറൻസ് കൊടുക്കാനുള്ള കാര്യം എന്താണ്? ஆக்சுவலாக வந்து 2.0 படம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதில் வந்து அந்த பேர்டு கேரக்டருடைய விஎஃப்எக்ஸ் அது சரியாக செட் ஆகலை. ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் கொடுத்தோம், அது சரியாக செட் ஆகலை. திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து வேறு டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. இப்போ அதுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு 1 இயர் கேட்டாங்க அந்த பேர்டை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு. அந்த 1 இயர் எனக்கு வேலை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 1/2 hour அவங்க அனுப்புகிற ஷார்ட்டை பார்த்துட்டு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்னுடைய ஃபீட்பேக் என்ன, கரெக்ஷன் என்ன, அது சொன்னால் போகிறோம். ஐ ஆம் ஃப்ரீ. அந்த டயத்தில் வந்து இந்தியன் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு. சார்கிட்ட சொன்னேன், சாருக்கு பிடிச்சிது, ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபெப்ரவரியில், அதாவது அந்த 2.0 ரிலீஸ் ஆனது நவம்பர், ஃபெப்ரவரியில் இந்தியன் 2 ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான்லாம் பண்ணிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா என் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் ரஹ்மான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அதுவே ஒரு பெரிய பேர்டனை அவர் நான் பண்ண படங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண எஃபர்ட் போட்டு பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து 2.0 தான். இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு 5 சாங் கம்போஸ் பண்ணுங்கன்னா அவருக்கு பயங்கர பேர்டன் ஆகிடும், கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் இப்போ அனிருத் வந்து தொடர்ந்து அவருடைய மியூசிக்லாம் நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். மெலடி சாங் ஆகட்டும், வெஸ்டர்ன் சாங் ஆகட்டும், இல்லை நம்ம மாஸ் சாங் ஆகட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஐ தாட் I should go with Anirudh for that movie. So I am connecting one more question. நீங்கள் எப்பொழுதும் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் விஜிலன்ஸ் தீம்ஸ் எப்பொழுதும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குன்னு தோணுச்சு. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? மீன் சோஷியல் இஷ்யூஸ் படம் எடுக்கிறதா? நான் மற்ற படமும் எடுத்திருக்கேன். காதலன் பார்த்தீங்கன்னா அது லவ் சப்ஜெக்ட் தான். ஜீன்ஸில் வந்து மருந்துக்கு கூட சோஷியல் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. பாய்ஸ் எடுத்தேன், அப்புறம் எந்திரன் எடுத்தேன். அது எல்லா ஜானரும் பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னொன்று, நான் எப்போவுமே என்னை வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் வச்சு படம் எடுக்கிறேன். ஐ மீன் காமன் மேனாக வச்சு தான் படம் எடுக்கிறேன். இப்போது நான் ஒரு 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 மிடில் கிளாஸ், ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையனாக இருந்தப்போ நான் பார்த்த விஷயங்கள், என்ன அஃபெக்ட் பண்ண விஷயங்கள், நான் பாலிடெக்னிக்கில் சேரும்போது எனக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் கொஞ்சம் அலைஞ்சு கஷ்டப்பட்டேன். ஸோ அது வந்து மைண்டில் தங்கி போச்சு. நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆனதுக்கப்புறம் அதை நான் பிக்சரில் கொண்டு வந்து வச்சேன். ஏன்னா நம்ம வந்து லைஃப்லேருந்து தான் எடுக்கணும் படம். அதை லார்ஜர் தேன் லைஃப், அப்புறம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்லாம் வேறு. பட் பேஸ் வந்து ஃப்ரம் லைஃப். அது என்னுடைய லைஃப், என் லைஃப் மட்டும் இல்லை, என் கூட படித்த பசங்க, பக்கத்து வீட்டில் எல்லாருக்குமே தே ஆர் கோயிங் த்ரூ திஸ் இஷ்யூஸ். ஸோ அதனால் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கும்போது எனக்கு அந்த சோஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து லைக் என்னால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் கமல் சார், ஒரு ஃபன்னி கொஸ்டின் ചോദിച്ചോട്ടെ? நீங்கள் நல்லவரா கெட்டவரா? நீங்கள் சொல்கிற அதே பதில தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நல்லவரா கெட்டவரா, அதுக்கு என்ன மாதிரி பதில் நீங்கள் சொல்லுவீங்களோ அதே மாதிரி பதில் தான் சொல்லுவேன். இன்னும் கண்டுபிடிச்சி முடிக்கல, நான் டிசைட் பண்ணல. ஒன்லி மை லைஃப் வில் பி மை மெசேஜ், லைக் காந்திஜி said. Let me tell you, when Shankar sir came to me with Gentleman, we don't know how big it is. When he came to me with Indian, he big ennullathu, it's in the idea. It is not a film, and the chalavalya is going to make the film big. So it's very wrong to say the other actors pedikum Shankar sir jolly. It is a big film. He is taking you to that level of collection. அது கச்சோடമാണ്. The next man should beat that record or come to that record. അത്രയേ ഉള്ളൂ. That has nothing to do with talent, either Mr. Shankar or the actors. That is the collection that Gopalan sir says that 638 prints and it has collected very well. It is the best in Shankar's career. Now that is not a down for him. That is an enthusiasm for him and me. It would not, അയ്യോ ഇതിനും കൂടുതൽ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല എന്നുള്ള പേടിയും വരില്ല, സങ്കടവും വരില്ല ഞങ്ങൾക്ക്. Because this is the up we are looking for. ഇപ്പം ഞാൻ ഇത്
ഈ രംഗത്ത് പറഞ്ഞു തുടങ്ങിയപ്പോൾ 19 പ്രിന്റ് ചെയ്തിരുന്ന നടനാണ് ഞാൻ. ഇന്ന് 638 എന്തോ. That will be the growth or there will be no growth. I have seen much more talented actors than me who have never had an opportunity of even meeting Shankar. What are we going to say for that? That is not Mr. Shankar's fault nor his fault. Sometimes it happens like that. We'll have to get worried about these kind of tragedies and see that they don't happen every time. I know, really. Let me tell you of one Malayali actor. None of you who are below 40 will remember him. His name is Surazu. He's a friend. He's an actor. Soman and I were friends. He did the MA twice, I think, or something like that. He was in the Air Force. He is a Kuchipudi dancer. And we used to have Malsarakalaka, Jan Bharatanatyam, Kuchipudi, whatever I did, he could do. He's a fantastic writer. Do you remember him now? Surasu, sir, is it? Surasu. Surasu. Yes. Many will know. If you ask Balachandran Chullikadu, he will tell you about Surasu. This is not his stage. I brought him to this stage. അപ്പോൾ ഞാൻ വലിയ ആളാണോ അയാൾ വലിയ ആളാണോ? The truth is, Surasu is a great artist, remembered even after his death. He died in a railway station. Soman went and identified his body and called me to tell. നമ്മൾ വിചാരിച്ചതുപോലെ Surasu died in the streets. So this is the tragedy we must try to avert. I brought the story to another tragic end instead of a smile on all the faces. But these things also happen. And this is a happy moment that budget, talent and distribution comes together. How many times does it happen in the film industry? So when it happens, let's celebrate it. And also remember how we have neglected great talents. That is why we are proud of Nedumudi Venu being in the film. Because Nedumudi Venu is, you could have made 10 films, 100 films with Nedumudi Venu as a lead man. He is star material, but we kept him in the character material. That is the truth. But Nedumudi Venu is capable of what all we can do and a little more. Dance Alikanam Raja, he will do it. I know, I've seen him do it. So that is the way it is. So I'm answering the long, giving you a long answer because ഞാൻ പേടിച്ചു പോയി. Because ഇനിയും Indian 3 ഉണ്ട്. So that is what I'm trying to defend. So can we have any new, anyone who would love to do? We'll have 2 more questions and we'll wrap it up. സർ, കമൽ സാറിനോടാണ്. ശങ്കർ സാറോട് പറയുണ്ടായി കഴിഞ്ഞ 28 വർഷത്തിന് കഥ ലഭിക്കാനുള്ള ഒരു ബുദ്ധിമുട്ടുമൊക്കെ അദ്ദേഹം പറഞ്ഞു. കമൽ സാറിനോടാണ് ഈ കഴിഞ്ഞ 28 വർഷത്തിനുള്ള, അതായത് ഇന്ത്യൻ 1 ഇറങ്ങി അതിനുശേഷം എത്ര തവണ സാറ് ചിന്തിച്ചിട്ടുണ്ട് ഈ സേനാപതി എന്നുള്ള ഒരു ലെജൻഡറി ക്യാരക്ടറിനെ തിരിച്ച് സ്ക്രീനിലേക്ക് കൊണ്ടുവരാൻ? അല്ല, ഞാൻ ഡബ്ബിങ് സമയത്ത് ആദ്യം ഇന്ത്യൻ 1 സമയത്ത് ഇതിൻ്റെ സെക്കൻഡ് പാർട്ട് ചെയ്താൽ എങ്ങനെയായിരിക്കും. ബട്ട് ദാറ്റ് ടൈം ഇറ്റ് വാസ് എ സ്ട്രേഞ്ച് ഐഡിയ ആൻഡ് വി ഡിഡ്ന്റ് തിങ്ക് അബൌട്ട് ഇറ്റ്. ബട്ട് ദെൻ ആഫ്റ്റർ 28 years, unless the story is good, it is difficult to convince you. So that is where it started. That is where the first question started. And he thought of it, we thought of it, but we never dare to go near. Sometimes the product becomes bigger than us. Then he dared to come up with another story. Adi enikku ishtapettu. So we agreed. Njan kettappo 2 and 3 together. So I like the whole format. Now it has become another third franchisee, which I'm happy. As far as I'm sure Gopalan sir will also be happy. Siddharth, yeah. I just want to know how long we need to wait for the Indian 3 again.
How long you'll have to wait? Indian 3. For Indian 3, how long is the time? How long is the wait? Yeah, it's possible within 6 months if everything goes well. If the VFX works is done, it's possible. And additionally, one more information I want to give. You can see the trailer of Indian 3 at the end of the Indian 2 movie. Thank you, and we are just wrapping up the session because Kamal sir and the whole team needs to be there over there. But you just missed few opportunities. You got a lover boy over here, Siddharth. You did ask many questions, even so many other questions you were supposed to do. You didn't ask because we have all the questions were to Kamal sir and Shankar sir. We would have loved to ask more questions, but we have another event also over there. And thank you everyone for being here, and we'll just pose for a picture for the whole team together, and after that we'll go for the join the event. I request everyone also to join for the event. കേട്ടോ അങ്ങനെ ഒരു ആഗ്രഹമുണ്ട്. അല്ല, പ്രൊഡ്യൂസർ വേണ്ടേ? അതെ, സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അതെ ഇപ്പോൾ നെഗോസിയേഷൻ തുടങ്ങി. Just for a picture, yeah. Thank you, everyone. Thank you, Kamal sir. Thank you, Shankar sir. It's a pleasure, privilege. Thank you so much, sir. Looking forward at the screens.